அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் குழம்புலையே ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. அதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பார்த்துடலாம். பைமோட் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் ஆகிட்டு அதில் வந்து நிறைய க்ரோசரி ஐட்டம்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்களும் வாங்கிக்கிறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த குழம்புக்கு வந்து சுட்டு பனஞ்சானம்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக வைக்கிற மீன் குழம்பை விட இது ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 20 காஞ்ச மிளகாயை அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கணும். அந்த காஞ்ச மிளகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடாமல் நல்லா ஒரு ரெட்டிஷாகவே இருக்கிறாப்புல, ஆனால் மொறுன்னு வர்ற மாதிரி அதை வந்து வதக்கிக்கிறணும். வதக்கி அந்த காஞ்ச மிளகாயை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா பிணைஞ்சு விடணும். இப்போ அந்த காஞ்ச மிளகாய் வறுத்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 10-15 கூட போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு நல்ல பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 தக்காளி பழங்களையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி அதை வந்து அந்த காஞ்ச மிளகாயோட அந்த கலவையை சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி, இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்ட இதை வந்து சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயில் வந்து திரும்ப கொஞ்சம் ஆயில் சேர்த்து கத்திரிக்காயை வந்து நீளமாக கட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிறணும். இந்த மீன் குழம்புக்கு வந்து கத்திரிக்காயும் நம்ம சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிறோங்க. அந்த புளியை வந்து அந்த காஞ்ச மிளகாய், தக்காளி கரைசலோடு சேர்த்து நல்லா கையை விட்டு பிணையணும். இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் தனியாக சேர்க்க மாட்டோம். இதுதான் நம்ம டேஸ்ட்டுக்கு உள்ளது. இதை வந்து என்ன செய்யணும், நல்லா கரைச்சி எடுத்துட்டு அந்த எக்ஸஸாக உள்ள அந்த தோல், அந்த விதைகளையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையால் புழிஞ்சு நீக்கிட்டு அதை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். வதங்கின பின்னாடி நம்ம அந்த கரைச்சி வச்ச புளி கரைசல், அந்த காஞ்ச மிளகாய், அந்த இதை வந்து நம்ம இதோட சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடணும். இது வந்து முரல் மீனுன்னு சொல்லுவோம். நல்ல குட்டியாக இருக்கும் இந்த மீன். அதை வந்து நம்ம குழம்பு கொதித்து வரும்போது இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டாம். மீனை மட்டும் நல்லா கொதித்து வரும்போது இந்த மீனை உள்ளே சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடணும். மீன் உடைஞ்சிடாமல் மெதுவாக கிண்டிக்கிறங்க. மூடி போட்டு மூடி நல்லா கொதி வந்தோடனே இந்த ஆணத்தை வந்து இறக்கி நம்ம வந்து சாதத்தோட, இடியப்பத்தோட எதுக்கு வேண்டாலும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதாவது மேக்ஸிமம் வந்து இது இடியப்பம், சோறு ரெண்டுக்கும் தான் நாங்கள் எங்கள் ஊரில் பயன்படுத்துவோம். இது இப்போ ஊற்றுறது வந்து பால் புளியான ரெசிபி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிக்கிறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த இடியப்பத்துக்கு வந்து சுட்டு பனஞ்சானம் ஊற்றி கத்திரிக்காய் அந்த மீனெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.